ஹை பைக் லவர்ஸ். இப்போ ஹோண்டாவில் 125ல புதுசாக வந்திருக்க பைக் தான் ஆர்னட் 125. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்புறம் ரைடர் 125 காம்படிஷன் இறங்கியிருக்கு. இந்த பைக் வந்து நான் ரைட் பண்ணிட்டேன். ஸோ அந்த ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். நீங்கள் இந்த 125cc கன்சிடர் பண்ணலாமா, எக்ஸ்ட்ரீம் இல்லை ரைடர் போகாமல் இந்த பைக் ஏன் போகணும்னு நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைன் சப்ஜெக்டிவ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். எனக்கு பர்சனலாக டிசைன் ஓகேவாக தான் இருந்துச்சு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அந்த எக்ஸ்ட்ரீமோட காப்பி மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா ரைட் பண்ண முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கிட்ட இருப்பேன், கொஞ்சம் வெயிட்டான ஆளும் கூட. ஸோ எனக்கு வண்டி பார்க்க ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போது MT-15 மாதிரி. ஸோ அது ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், அது மாதிரி தான் இதில் இருக்குது. பில்லியன் சீட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டும் இல்லை, பட் ரைடர் சீட்டுக்கு நல்லா கம்ஃபர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப டாலாக இருக்கீங்கன்னா ஒரு தடவை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு எடுத்துங்க. ஹைட்டு ஒரு 5.5 அந்த ரேஞ்சில் இருக்கீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பார்த்தாலுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப வெயிட்லாம் இல்லை, ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் பார்த்தாலுமே இங்கே முன்னாடி சிங்கிள் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 125cc அது மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ரியர் பிரேக் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் தான். ஸோ பிரேக் பார்த்தீங்கன்னா 60லலாம் பிரேக் பண்ணும்போது ரியர் பிரேக் ஓகேவாக பிரேக் பண்ணுது, ஃப்ரண்ட் பிரேக் நல்லா பிடிக்குது. கம்பைண்டாக யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அண்ட் தென் லைட் த்ரோலாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் தென் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EST கொடுத்துருக்காங்க. இது பாட் ஹோல்ஸில் போகும்போது நல்லா ரியாக்ட் பண்ணுது, பட் பெரிய பாட் ஹோல்ஸ்னு போகும்போது அந்தளவுக்கு இல்லை. அண்ட் தென் கார்னரிங் இது மாதிரி பண்ணும்போதுமே அது ஸ்டேபிளாக வச்சுக்குது பைக்கை. அந்த ஃப்ரேமுமே நல்லாயிருக்கு. ஆனாலுமே நீங்கள் இது ஒரு 125ங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட டார்க்கு பவர்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாகவே இருக்குது, டார்க் நல்லா தான் இருக்குது. இந்த SP125லேருந்து அந்த இன்ஜின் வந்திருக்கு. ஸோ இது ரிலேபிளான இன்ஜின். மைலேஜ் பார்த்தாலுமே உங்களுக்கு 50லேருந்து 55 வரைக்கும் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒரு 125ல் ஹைலி காம்பேக்டபிள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணுமே தவிர இது ஒரு 150 மாதிரியோ 200 மாதிரியோ நீங்கள் ட்ரீட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வந்துடுது, ஃபுல்லி TFT டிஸ்பிளே வந்துடுது. இது ஃபஸ்ட் டைம் இதில் வருது 125cc. ஸோ எல்லாமே பெஸ்ட் இன் கிளாஸாகவே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது யாருக்கு சூட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிட்டியை ரைட்ஸ் பண்ணுவீங்க, ஒரு ஸ்டைலிஷான பைக்கில் ரைட் பண்ணணும், அப்பப்போ ரொம்ப ரேராக ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் லாங் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பைக் வாங்கலாம். நீங்கள் ஃபுல் டைம் டூரிங் பண்ண போகிறீங்கன்னா இது செட் ஆகாது. ஸோ ஒரு ஸ்டைலிஷான பைக்கு, காம்பேக்டாக இருக்கணும், உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அதிகமாக இருக்கணும், பட் ஃபேமிலி ரொம்ப நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரீம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு டேரக்ட் காம்படிஷன். ஆனால் எக்ஸ்ட்ரீம் இதை விட இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்த மாதிரியே கொஞ்சம் மைலேஜ் கூட இருந்த மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ உங்களோட ஒப்பீனியனுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 125cc நீங்கள் தீபாவளிக்கு வாங்கலாமா? GST ப்ரைஸ்லாம் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.